Welcome to mschinnasamy channel. நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து ரொம்ப நாட்களாக லித்தியம் ஃபோரோபாஸ்பேட் பேட்டரியாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைக்காக இருக்கட்டும், சோலாராக இருக்கட்டும், இன்வெர்டராக இருக்கட்டும், பேட்டரி வந்து நம்ம வந்து மேக்கிங் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருக்கோம். லித்தியம் ஃபோரோபாஸ்பேட்டு செல்லாம் வெளியே கொடுத்துருக்கோம், பேட்டரியாக நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோலார் கிட்டாவும் நிறையா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பீப்புள்ஸ் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அதில் வந்து டிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டு, ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து அப்டேட் ஆனது பண்ணியிருக்கோம். இந்த கிட்டில் வந்து ஏசி வோல்டேஜ் ஆனது 220 வோல்டேஜ் அவுட்புட்டாக வரும். நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, ஃபேனு, டிவி இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்தளவுக்கு நாங்கள் வந்து உள்ள டிசைனிங் வந்து சர்க்யூட் போட்டு நாங்கள் வந்து உணவை மேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி எல்லாமே நியூ டெக்னாலஜி பேட்டரி, அதாவது லித்தியம் ஃபோரோபாஸ்பேட் எலக்ட்ரிக்கல் பைக்கு நான் வந்து போடக்கூடிய 3C EV கிரேட் நம்பர் 1 செல்லை தான் நாங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியோடைய லைஃப்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப 2000 சைக்கிள்ஸ் வரதுனால ஸோ நம்மளுக்கு வந்து சோலாரில் போடக்குள்ள லைஃப் சைக்கிள் நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து செக்கிங் பண்ணி நம்ம வந்து காமிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய கிட்ட எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கானதை ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமருடைய பயன்படுத்தும் லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம வந்து ரெடிமேட்டாக இல்லை. ரோடுக்கு தகுந்த மாதிரினா எப்படி அப்படின்னா, கஸ்டமர் ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டு மட்டும் எரிஞ்சால் போதும், ஒரு சிலர் ஃபேனு மட்டும் எரிஞ்சால் போதும், இத்தனை லைட்டு இத்தனை ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து டிவி சொல்லுவாங்க. அடிச்சுனா அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே வந்து நம்மளால் காம்பனன்ட் வந்து போட்டு நம்ம செய்ய முடியும். லித்தியம் ஃபோரோபாஸ்பேட்டில் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் ஃபோரோபாஸ்பேட் செல்லில் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். லித்தியம் அயான் வந்து ஹெவி லோடுக்கெல்லாம், இன்வெர்டர் யூஸுக்கெல்லாம் நம்ம வந்து போட முடியாது. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே பக்கம் வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன வந்து ஒரு கிட் இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கக்குள்ள ஃப்ரண்ட் சைடில் வந்து மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கும். டோட்டல் கண்ட்ரோல் இது தான். இது போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து இருக்கும். பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது மேலே ஒரு எல்இடி இருக்குது இல்லைங்களா, இந்த எல்இடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலாரில் கனெக்ஷன் பண்ணக்குள்ளே எரிய ஆரம்பிக்கும். இது வந்து மொபைல் சார்ஜிங் போகிறதுக்காக. இது வந்து இப்போ வந்து மொபைல் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ மொபைல் USB ஷாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுவிட்சை வந்து போடலாம். இப்போ சார்ஜஸ் ஆனது நம்மளுக்கு வந்து ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இது போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா USB கனெக்டரில் நம்ம வந்து சார்ஜிங் ஆனது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எங்களுடைய கிட்டில் காமனாக வந்து இதே கிட்டில் ஏசி வோல்டேஜ் மட்டும் இல்லை, இதில் வந்து DC கனெக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோடையே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டில் இந்த ரைட் சைடு வந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல 2 சுவிட்சு நெக்ஸ்ட் வந்து ஷாக்கெட்டோடு வந்து இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது சோலார் பின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து DC லைட்டு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய DC ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டிங்க அப்படின்னா DC லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மேல் பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோலார் கனெக்ஷன் வந்து பண்ண உடனே இந்த இடத்துல இந்த எல்இடி ஆனது இண்டிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ரைட் சைடை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். இதில் அதுதான், இதில் வந்து இன்வெர்டர் போர்டு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இன்வெர்ட்ரு, அதாவது இன்வெர்டர் போர்டுடைய வாட்டேஜ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் லோடுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள வந்து வாட்ஸ் ஆனது மாறுபடும். ஓகேங்களா. இப்போ டோட்டலாக இப்போது இந்த சைடு வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் இப்போது இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்து ஒரு சுவிட்சு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 5 amps ஷாக்கெட்டு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஏசியில் அவுட்புட் வரதுக்காக. ஸோ இந்த இடத்துல கூலிங் ஃபேன் வந்து இருக்குது இல்லைங்களா. இது வந்து சோலார் சார்ஜ் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து உள்ள ஹீட்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெளியே இழுத்து தள்ளிடும். அதுக்காகவும் நெக்ஸ்ட்டு இன்வெர்டர் போர்டு வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்பயும் நம்மளுக்கு வந்து இந்த கூலிங் ஃபேன் ஆட்டோமேட்டிக்கலாக நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் சர்க்யூட்டு. கீழே இருக்கக்கூடிய பின் வந்து EBலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், EBலையும் சார்ஜ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை வந்து ஏசி சப்ளையில் மல்டிமீட்டரில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் வந்து ஏசி செக் பண்ணுறதுல வச்சுப்போம். இப்போது இந்த சுவிட்சை நம்ம வந்து ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் எரிஞ்சு அப்படின்னா இதில் ஏசி அவுட்புட் வருதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து உள்ளே வந்து ஹீட்டிங் ஃபார்ம் ஆகும், அப்போ வந்து ஃபேன் ரன் ஆகும். இப்போ வந்து பாருங்கள்,
இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 200 வோல்டேஜுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டல இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஏசி லைட்டானது கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இது வந்து 20 வாட்ஸ் டியூப் லைட்டு. இந்த டியூப் லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதே ஷாக்கெட்டில் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம், வெளிச்சம் நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இது 20 வாட்ஸ் டியூப் லைட்டு, ஏசி லைட்டு. ஸோ இது அப்படியே வந்து எரியும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் கேட்குற லோடுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களால் வந்து செஞ்சு வந்து கொடுக்க முடியும். ஃபேனு, லைட்டு, டிவி இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 வாட்ஸில் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது ஒவ்வொன்றும் 10 வாட்ஸ் லைட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லைட்டை வந்து அப்படியே போட போகிறோம். ஏசி லைட்டு தான் அது. பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 40 வாட்ஸ் எரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இது போல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நியூவாக வந்து அப்டேட் ஆனதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சேம் இதே போல் தான் இந்த பெரிய கிட்ட வந்து லோடுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து அவுட்புட் வந்து டிசி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து டிசி லைட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லேப்டாப் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து வேணும், எங்கள் இடத்துல மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி போட்டு, ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இந்த கனெக்ஷன்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சோலார் கிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் 2 in 1 தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சோலார் சார்ஜ் கண்ட்ரோலானது சைன்வே சார்ஜ் கண்ட்ரோல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலில் தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோலை வாங்கி வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணல. நாங்களே இவ்வளோ நாள் எங்களுடைய அனுபவத்தில் ஒரு சர்க்யூட் போட்டு செஞ்ச ஒரு போர்டை தான் உள்ளே வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வந்து வச்சுருக்கோம். ஸோ சோலார் பேனல்லேருந்து ஒரு 2 amps நம்மளுக்கு வந்து வருதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து 5 amps பூஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து சோலார் பேனலில் கரெக்டாக வந்து சார்ஜிங் ஆகிறதுக்கு முறையாக இருக்கும். லித்தியம் பாஸ்பேட்டுக்கும் நல்லா சார்ஜ் ஆகுது, நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலோடு இருக்குது. இப்போ வந்து இந்த கிட்ட பற்றி பார்த்தீங்க. ஸோ அதனுடைய காம்போனண்ட்டுடைய சைஸ் எல்லாமே மாறுபடும். அதுவே வந்து பெரிய கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் மாறுபடும். இங்கே வந்து பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோலார் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இந்த டைப்பில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து லோடு ஏற சோலாருடைய வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீட்டிங் ஃபார்ம் ஆகும், தாங்காது பின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பின்னுடைய சைஸானது மாறுபடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதே கிட்டில் பார்த்த மாதிரி டிசி லைன் 12 volt டிசி லைன் அவுட்புட் அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேம் கிட்டில் பார்த்த மாதிரியே டோட்டல் கண்ட்ரோல் சுவிட்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மொபைல் சார்ஜிங் ஆனது பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய கிட்டெல்லாம் வந்து பீப் சவுண்டோடு நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்வெர்ட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். உள்ளே வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்து வருது சவுண்டு. இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். இதுலேயும் ஏசி அவுட்புட் வந்து வருது. இப்போ இதுலேயே நம்ம வந்து செக் பண்ணலாம். இதுலேயே 40 வாட்ஸ் லைட் ஆனது கனெக்ஷன் பண்ணுறோம். பார்த்தேன் அப்படின்னா ஏசி லைட்டு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிட்டலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈபியில் சார்ஜ் பண்ணிக்கிற போர்ட்டும் இதில் வந்து ஷாக்கெட்டானதை நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியாலும் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்டோட விலை என்ன, இந்த கிட்டோட விலை என்னன்னு அப்படி தான் வந்து கேட்குறாங்க. கமெண்ட்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, ஃபோன் பண்ணி கேட்குறதுக்குள்ளே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய லோடு என்ன, நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே வந்து காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த காம்பவுண்டுக்கான ரேட்டானது ஒவ்வொன்று ஃபிக்ஸடானது மாறுபடுது. அப்போது வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி கிட்டு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லோடு கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நாங்கள் நிறைய இடத்துல சொல்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏனத்தோனமாக நாங்கள் வந்து போட மாட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன வாட்ஸு, அந்த ஒரு லைட்டானது எத்தனை மணி நேரம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள காம்பவுண்ட் நம்ம போட்டாகணும். அப்போ வந்து ஒவ்வொரு லோடையும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு
அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கிட்டானதை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியானது கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் சோலார் பேனலோட வாங்கிக்கலாம். இல்லை வந்து சோலார் பேனல் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இப்போ வந்து இன்வெர்ட்டராக ஈபிள் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உள்ள MPPT சார்ஜ் கண்ட்ரோலோட நாங்கள் வந்து போட்டுங்கிறதுனால இந்த கனெக்ஷன் வந்து டேரெக்டாக ஃபியூச்சரில் நீங்கள் சோலார் பேனல் வாங்கினீங்க அப்படின்னா எடுத்து பேனலை மட்டும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கணும் மட்டும் போதும். ஏன்னா உள்ள MPPT சார்ஜ் கண்ட்ரோல் இருக்குது, ஏசி அவுட்புட் வரதுக்கு இன்வெர்ட்டர் போர்டு நாங்கள் வந்து வச்சுருக்கோம், உள்ள லித்தியம் ஃபோரோபாஸ்பேட் பேட்டரியும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப காம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து காம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி EV பைக், எலக்ட்ரிக் பைக் வந்து தேவைப்படக்கூடிய லித்தியம் அயான் லித்தியம் ஃபோரோபாஸ்பேட் பேட்டரியானது அக்சசரிஸாகவும் நம்ம வந்து வெளியே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பேட்டரி பேக்கேஜாகவும் நம்ம வந்து ஒரிஜினல் செல்லில் போட்டு பேலன்ஸ் இஷ்யூ வராமல் நம்ம வந்து ரெடி பண்ணியானது வெளியே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629134140 என்ற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்லதோட சந்திக்கலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.